ரைடிங் சேனல் ரைடிங் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். இதான் என் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், வாய் லைட்டாக புலரலாம். நீங்கள் ஆதரவு கொடுத்தால் என் பைக் வந்துட்டு என் ஊரில் தான் இருக்குது. என் ஊர் வந்துட்டு கன்னியாகுமரி. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் வந்துட்டு ஒரு ரைடிங் சேனல் ரைடிங் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். இதான் என் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், வாய் லைட்டாக புலரலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என் கையில் பைக் இல்லை. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தால் நான் வந்துட்டு ரைடிங் போகலாம், ரைடிங் நிறைய பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். என்னோடய கோல் வந்துட்டு லடாக் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்குறதும், சின்ன சின்ன இடத்துக்கு டூரிங் போகிறதும், அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துகிட்டு லடாக் போகலான்னு ஒரு பிளான். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் எதுவுமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் ஐடியாஸ் தாங்க. இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், இது எப்படி நல்லா இருக்கா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்ற சஜஷனும் தாங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இப்போ என் கையில் பைக்கு கிடையாது, ஊரில் தான் இருக்குது. ஸோ இப்போது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் என்ன ரிலேட்டடாக கண்டென்ட் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். மற்ற மாதிரி நம்ம சேனலோட மெயின் கோல் வந்துட்டு டூரிங். அதுவே முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் லடாக். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. பட் லடாக் போகிறதுனா எப்படியுமே 1 lakh செலவாயிரும். ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவை, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறது. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம சரி ஓகே கொஞ்சம் வேறு இடம் இல்லை, நம்ம லோக்கல் சைட்லேயே நிறைய இடம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு நம்ம அடுத்த போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் உள்ளே போகிறேன், மழை பெய்யுது.